கைஸ். நான் வந்து அந்த வீடியோவில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இருந்திருப்பேன், அந்த வீடியோவில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம சம்மர் ஹாலிடேஸில் எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்குமா? அப்படி மேஞ்ச வெயில் அதில் ஏசி இருக்குமா? இருக்காதா? எங்கள் வீட்டில் நாங்கள் ஏசி வாங்கினோம். ஆனால் இந்த மழை காலத்தில் ஏசி யூஸ் பண்ண முடியுமா? ஏசி ஆஃப் பண்ண தானே முடியும். ஆஃப் பண்ணி வச்சா என்ன பண்ண முடியும்? இந்த குளிரில் ஆஃப் ஆகி வச்சா அப்போ அந்த நம்ம ஏசி வாங்கினது இந்த குளிருக்கு வேஸ்ட் தான். பரவாயில்ல, ஆனால் சம்மர் ஹாலிடேஸ்க்கும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட்டு பில் கம்மியாகும். ஓகேவா? நாங்கள் வந்து ஏசி இப்போ இந்த 28 வச்சுட்டு தூங்குவோம். நீங்கள் ஏசி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஏசி போட்டு தான் தூங்குவோம். அது எங்கள் பழக்கம்னா பெட்ஷீட் போத்தி தான் தூங்குவோன்னா குளிர் தான் எங்கள் அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் விட மாட்டேன், நான் போட்டே ஆகணும்னு நான் சொல்லுவேன். நானும் என் தம்பியும் அந்த குளிரில் ஒரு தம்பி ஒரு சொட்டரில் ஃபுல்லாக போட்டிருந்தான். அந்த ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் கிளைமேட் சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த குளிருக்கு இந்த கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா? ஆஹா, காத்தடிக்குது வேறுங்க, அந்த காத்தடிக்குது பாருங்க. ஆஹா, குளிர காற்றுல அடிக்குதுங்க, ரொம்ப காற்றடிக்குது. பாருங்க வானத்தே பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்களே பாருங்க வானம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மழை பெய்யாதுன்னு சொல்கிறீங்க. மழை பெய்யும். ஏன்னா வானம் இப்படி இருக்குது. நேற்றே நான் பார்த்தேன், நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சு, ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. எங்கள் ஸ்கூல்கிட்ட கூட மிஸ்டாக இருந்துச்சு, மழை பெஞ்சிச்சு. இன்றைக்கி வரும்போதும் நல்லா சட்டன்னு மழை பெஞ்சிச்சு. எங்கள் கண்ணாடியில் வேர்ப்பு போட்டு தான் யூஸ் பண்ணோம். நீங்களே சொல்லுங்க கைஸ், ஏசி ஆஃப் பண்ணி தான் நல்லா இருக்கணும் கைஸ். நம்ம என்ன வெளி சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு கிளைமேட் பார்க்கலாம். கிளைமேட்டை நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், அப்போ பாருங்கள். நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும். சம்மர் ஹாலிடேஸில் நம்ம இப்போ வந்துட்டு நம்ம எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போவோம். அப்போ நம்ம சாப்பிட கூட்டிகிட்டு போவீங்களான்னு கேட்பாங்க. நம்ம அம்மா இப்போ என்ன சொல்லுவாங்க? வீட்லேயே இருக்கிறது சாப்பிடு, வெளியே எதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோமா?